ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் வந்து சொல்கிற வீடியோ அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம லைவ் செக்ஷனில் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ரேண்டமாக இருக்கக்கூடிய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஹேருக்கு வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு ஏதாவது வந்து டிப்ஸ் வந்து மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இந்த ஹேர் பேக்கும் வந்து போட்டு காட்டல, ஜஸ்ட்டு டிப்ஸை மட்டும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து எனக்கு கொஞ்சம் கோல்டு இஷ்யூவாக இருக்குது, கிளைமேட் வந்து மாறுது இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டிப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ ஹேர் ஆயில் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுதுன்ட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியறதே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நிறைய டாக்டர்ஸோ, இந்த டெர்மட்டாலஜிஸ்ட் சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயிலெலாம் வந்து யூஸ் பண்ணால் வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகுது, இதெல்லாம் வந்து ஒரு மித்து தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப்புக்கு வந்து ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு வந்து ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது க்ரோத் ஆகிறதுக்கு நல்லாவே வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து நீங்கள் டெய்லி வந்து உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியா ஹேர் ஆயிலோட ஸ்கேல்ப்பில் ஆயில் இருக்குது ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிங்களா, அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு வீக்லி ஒரு த்ரைஸாவது ஹேர் ஆயில் வந்து உங்கள் ஸ்கேல்ப்பில் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு மண்டே வந்து நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ அது டியூஸ்டே, வெட்னஸ்டே இருக்கிற வரைக்கும் உங்கள் ஸ்கேல்ப்பில் இருக்கிற வரையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லையா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சிக்கியாக இருக்குது, கிளம்ஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அப்போது மண்டே, டியூஸ்டே வந்து அப்படியே வந்து ஹேரில் வந்து ஸ்கேல்ப்பில் லீவ் பண்ண விட்டுட்டு, நீங்கள் வெட்னஸ்டே வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே அந்த மாதிரி ஸ்கேல்ப்பில் ஆயிலை விட்டுட்டு, தென் நீங்கள் வந்து ஒரு தேர்ஸ்டே வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க ஒரு மைல்ட் ஷாம்புவில். அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த தேர்ஸ்டே மார்னிங் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணியிருப்பீங்களா, அந்த டேவோட நைட் டைமில் நீங்கள் நல்லா அகெயின் வந்து ஹேர் ஆயில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நல்லா ஒரு நைட் டைமில் மசாஜ் பண்ணி அது அழகாக வந்து நீங்கள் வந்து பின்னி ரிப்பன் போட்டு கட்டுறதோ, ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணும்போது ஹேர் க்ரோத் ஆகிறத உங்களால் வந்து விசிபிளாக வந்து பார்க்க முடியும். அப்போது நீங்கள் தேர்ஸ்டே நைட்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி ஹேரில் அழகாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதாவது ரிப்பன் போட்டு கட்டி வச்சுக்கிறீங்க. அகெயின் வந்து அது 2 டேஸ் வந்து அப்படி தலையில் வந்து ரீட்டைன் பண்ண விடுங்க. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே வந்து அந்த ஆயில் ஸ்கேல்ப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அகெயின் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சண்டே வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்படின்னு இருக்கும்போது தான் ஹேர் க்ரோத் வந்து நல்லா வந்து விசிபிளாக வரதை என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. நான் கூட ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி இவ்வளோ ஷார்ட்டாக வந்து ஹேர் வந்து வெட்டியிருந்தேன். அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஒரு டிப்ஸை தான் வந்து இந்த ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம் இதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ நல்லாவே வந்து இங்கே பாருங்கள், ஹேர் வந்து எனக்கு நல்லா க்ரோத்தாக இருக்குது. ஸோ லென்த் வைஸு வித் அடர்த்தியாகவும் இருக்குதுப்பா, நல்லா நீளமாக பவுன்ஸியாக. சரியா? இங்கே பாருங்கள். ஸோ இதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சப்போஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் கோயிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அப்போது இந்த மாதிரி ஆயிலெலாம் வச்சுட்டு எனக்கு ஆஃபீஸ் போக பிடிக்கல அப்படின்னும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து நைட்டு ஆயில் வச்சுட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிக்குவோம். ஆனால் எப்படியோ ஒரு வகையில் ஆயில் வந்து உங்களோட ஸ்கேல்ப்புக்கு வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் போது மட்டும்தான் வந்து ஹேர் வந்து கண்டிப்பாக வந்து க்ரோத் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் வந்து இப்போது அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னால் ஹேர் க்ரோத்தை விசிபிளாக பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து அது எனக்கு ஒர்க் ஆச்சு. அதனால் நான் அதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஒரு திங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து நம்ம வந்து ஃபுட்டு வந்து இன்டேக் பண்ணுறதுல வந்து சில விஷயம்லாம் பார்க்கலாம். நிறைய வந்து இந்த பயோட்டின்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இன்டேக் பண்ணுங்கள். நிறைய சீட்ஸு, நட்ஸு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆல்மண்டு, கேஷ்யூ, ரைசன்ஸு, வால்நட் இது எல்லாத்தையும் வந்து ஒரு கூடவே வந்து டேட்ஸும் வந்து சேர்த்து ஒரு லட்டூஸ் மாதிரி நீங்கள் வந்து வீட்லேயே வந்து ஹோம்மேடாக மேக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எவ்ரிடே ஆன் அ ரெகுலர் பேசிஸில் ஒரு குட்டி குட்டி லட்டூஸாக வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்ரிடே மார்னிங் வந்து நீங்கள் வேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டேக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நான் வந்து அதுதான் வந்து இன்டேக் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். தென் அதுக்கப்புறமா வந்து
க்ரீன்ஸ் அந்த கீரை வகைகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து இன்டேக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ரொம்ப சீப்பாக ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு கீரைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தியா, அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நிறைய அயர்ன் கண்டென்ட் இருக்குது, நிறைய நல்ல விஷயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நிறைய பவுடர்ஸ்க்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, முருங்கா பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நிறைய ரேட்டுக்கு வந்து அதை விற்கிறாங்க. பட் அது சீப்பாகவே நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுக்கிட்டேயே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கி நம்ம அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீரை வந்து நிறையா வந்து இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்லா. ஸோ நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆம்லா ஜூஸை வந்து இன்டேக் பண்ணுங்கள். ஸோ வெறும் ஆம்லா மட்டும் இல்லாமல் ஆம்லா, கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக லிட்டில் பிட் வந்து இஞ்சி வந்து சேர்த்துட்டு அதை நல்லா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஸோ அந்த ஜூஸையும் வந்து நீங்கள் வந்து இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஜூஸில் வந்து நீங்கள் இன்டேக் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின்லேயும் ஒரு நல்ல வந்து ஒரு நல்ல விஷயத்த உங்களால் வந்து விசிபிளாக வந்து பார்க்க முடியும். அது ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்பும் வந்து பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு டிப்பு. அதுக்கப்புறமா வந்து நிறையா சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு வந்து எடுத்துக்கோங்க. சீ ஃபுட்டில் வந்து ஃபிஷ்ஷு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ ஃபிஷ்ஷில் வந்து ஒமேகா 3லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒமேகா 3யும் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கும் நல்லது. ஸோ ஹேர் எல்லாத்துக்குமே வந்து ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே வந்து நல்லது. ஸோ நிறைய விட்டமின்ஸ் கண்டென்ட், மினரல்ஸ் இது எல்லாமே வந்து ஃபிஷ்ஷில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே உங்களால் வந்து நல்ல ஹேர் க்ரோத்லேயும் உங்களோட ஸ்கின்லேயும் நல்ல சேஞ்சஸை வந்து உங்களால் விசிபிளாக வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஏர் பேக்கில் வந்து நான் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற சில ஏர் பேக்ஸை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹேர் பேக் வந்து வெறும் வெந்தயம் இருக்கு இல்லையா, ஃபினுக்ரிக், அதை வந்து ஓவர் நைட் வந்து நீங்கள் சோக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே வந்து நல்லா கொஞ்சம் சோக் ஆகி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை நல்லா நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்ப்புக்கு வந்து நீங்கள் அழகாக வந்து அப்ளை பண்ணுங்கள். சரியா? அப்ளை பண்ணிவிட்டு வீக்லி த்ரைஸ்லாம் போட்டால் சில பேருக்கு கோல்டு வந்து அஃபெக்ட் ஆகும். 10 days ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா ஏர் வந்து நல்லா பவுன்ஸியாக வந்து வளரும். ஸோ அந்த ஏர் பேக்கை வந்து போட்டுட்டு மைல்டான ஷாம்பு மட்டும் லிட்டில் பிட்டாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஷாம்பு வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெறும் அந்த பேக் மட்டும் போட்டுட்டு நார்மல் பிளெயின் வாட்டரில் ஏரை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இது ஒரு டிப்பு. செகண்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தியோட இலை இருக்கும் இல்லையா, ஸோ செம்பருத்தி இலை, தென் அகெயின் வெந்தயம், கொஞ்சமாக வந்து நம்ம சாதம்லாம் வடிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு உங்களோட ஹேர் லென்த்து தெரியும்ல உங்களுக்கு, ஸோ அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா அந்த அளவு நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் ஹேருக்கு ஏற்ற அளவு எடுத்துகிட்டு நீங்கள் அகெயின் அதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பேக்காக வந்து போட்டுக்கோங்க. இந்த பேக்கும் வந்து நல்லா சூப்பராக வந்து ஒர்க் பண்ணிச்சு எனக்கு, நான் யூஸ் பண்ணும்போது அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அகெயின் என்ன ஒரு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹேர் வந்து நீங்கள் இந்த மாதிரி பின்னல் வந்து போட சொன்னோம் இல்லையா, ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்ட பின்ன நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும் போது ஒரு பின்னல் பின்னிட்டு இந்த மாதிரி குட்டியாக சிசர் மாதிரி எடுத்துகிட்டு இங்கே அப்பப்போ சும்மா லைட்டாக இவ்வளோ குட்டியாக வந்து நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ப்ளிட் எண்ட்ஸை சொல்லலை, நார்மலாகவே ஹேரை வந்து பின்னிட்டு இங்கே வந்து நீங்கள் கிளிப்பெல்லாம் போடுவீங்க இல்லையா, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹேர் சும்மா லைட்டாக இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுறது, இங்கெல்லாம் ட்ரிம் பண்ணி விடும்போது அகெயின் அது வந்து நம்ம எவ்வளோ குட்டியாக ட்ரிம் பண்ணுறோமோ அது டபுள் த டைம் தான் வந்து க்ரோத் ஆகும். ஸோ இதுவுமே வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டிப்ஸை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன் மேஜர் டிப்ஸு, ஆனால் சில பேருக்கு அது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, அது உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ ரிப்பன் வந்து தலைக்கு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நைட்டு தூங்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஸோ தலையை வந்து நல்லா பின்னிட்டு ரிப்பன் போட்டு லாஸ்ட்டில் நல்லா டைட்டாக போட்டு நீங்கள் கட்டிக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலியமாகவும் ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரியறதுனால தான் உங்களுக்கு வந்து நான் இதை வந்து உங்ககிட்ட வந்து இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதோ காஸ்ட் வைஸும் உங்களுக்கு ஏதோ செலவாக போதில்ல, ஆயிரக்கணக்கில் அந்த மாதிரிலாம் நம்ம மணி இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நம்ம வீட்லேயே வந்து அவைலபிளாக இருக்கக்கூடியது தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். சரிங்களா? அகெயின் நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Supriya Susanna. Thanks for watching my video. Bye. Love you all.